இஸ்ரவேல் மக்கள் செய்த மிகப்பெரிய பாவம், கர்த்தரை முறுமுறுத்தார்கள். அவருடைய முறுமுறுப்பை நான் கண்டேன். அதனாலதான் கர்த்தர் கோபம் கொண்டு எழுப்பினார். முறுமுறுப்பு ஒரு பெரிய பாவம். தேவ பிள்ளைகள் ஆண்டவரை கேள்வி கேட்பது, முறுமுறுப்பது, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், ஏன் ஆண்டவரை அனுமதித்தார், ஏன் எனக்கு இப்படி செய்தார், இந்த வார்த்தை நம்முடைய வாயில வரக்கூடாது. அதெல்லாம் தேவனை அவமானப்படுத்துகிற வார்த்தை. செத்து போயிட்டா பரவாயில்ல, இது ஒரு ஆண்டவரை எடுத்துக்கொள்ளட்டுமே, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய வாயில என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்காக ஜீவனையே கொடுத்த ஒரு ஆண்டவர் அல்லவா. அவர் எனக்கு நன்மைக்காகத்தானே லாபத்தை செய்வார். அவர் ஒரு நாள் தவறு செய்கிற தேவன் அல்ல. எனக்கு வெற்றி கிடைத்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தோல்வி கிடைத்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், லாபம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரச்சனை, போராட்டம், அவமானம், நிந்தை வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காக ஆண்டவரை துதிக்க பழகுங்க. முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். எல்லாவற்றிற்காக ஆண்டவரை துதிங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிங்க. எவ்வளவு நிந்தை வந்தாலும் ஆண்டவரை துதிங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரை துதிங்க. முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம்.